கேட்ட கிறிஸ்துவின் சபையார் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வரவேற்றையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உங்கள் மத்தியில் இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஒன்று சேர்ந்து தொழுது கொள்ளும்படியாக தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் சந்தித்தது மிக சந்தோஷம். நீங்கள் மிகப்பெரிய ஒரு போதகருக்கு உதவிக்காரர்களாகவும் சபையாராகவும் இருக்கிறீங்க. நாள் வரைக்கும் மிகவும் பயங்கரமாக உங்களுக்கு வசனங்களை போதிச்சிருக்கேன். நானும் குழந்தை அவங்களுக்கு முன்னாடி அவர் ஒரு ரொம்ப வைராக்கியமான ஒரு மனுஷராக நாம் எல்லாருக்குமே தெரியும். விசேஷமா நானும் பார்த்துருக்கேன். வசனத்தின்படி அடிக்கிறவரால் இல்லை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். வளைவு நெளிவு எதுவும் இருக்காது. வசனம் இப்படிதான் அப்படின்னா இப்படிதான். இப்போ கூட நான் வந்ததில் நான் நோட் பண்ணதில் பார்த்தேன். சபைக்கு தம்பி கொஞ்சம் லேட்டாக வந்தது நினைச்சாரு. மிகவும் நல்ல மனிதர், வைராக்கியமான ஒரு மனிதர். நீங்கள் எல்லாம் அவருக்கு கீழே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் அவருடைய லெவலுக்கு நான் அவங்களுக்கு போதிப்பானான்னு எனக்கு தெரியல. இன்று உங்கள் மத்தியில் நான் அல்ல, தேவனே என்னை கொண்டு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இன்று உங்களுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது தலைப்பு விசுவாசம். நாம் எல்லாம் விசுவாசிகள் தானே, ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய பழைய மனுஷருடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில குமாரனோட அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு சொல்லி என்ன பண்ணோம்? மன திரும்பி ஞானஸ்நானத்துக்கு விசுவாசிகளாக வந்துருக்கோம். அப்போ நம்முடைய வாழ்விலே நாம விசுவாசத்தை எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம்? இங்கே நாம எல்லாம் கிறிஸ்தவர்கள். இங்கிருந்து நாம பிரிந்து சென்றதுக்கு அப்புறமா நம்ம வெளியே நம்மளை எப்படி அடையாளம் காண்கிறார்கள்? நாம மற்றவங்களுக்கு எப்படி அடையாளமாக இருக்க வேண்டும்? நம்மளை பார்த்தா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? விசுவாசிகள் இருந்ததை அடையாளம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப அந்த விசுவாசத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய நடத்தை மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்ம நடத்தையை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவங்க விசுவாசிகள், இவங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியையினாலே விசுவாசம், கிரியையினாலே எப்படி நாம விசுவாசத்தை காண்பிக்கிறது அப்படின்றத குறித்து நாம பார்ப்போம். ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன்னு நினைக்கிறேன். அவராக என்ன பேசிட்டு தான் போறதுக்கு பின்னாடி செய்தி செஞ்சுருவாருன்னு நம்புறேன். ஆக நாம் வசனத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 துவங்கி 16 முடிய நாம் வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? இங்க 2 கேள்விக்குறிகள் இருக்கிறது. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? ஆக நீங்க விசுவாசத்தை கிரியையினாலே வெளிப்படுத்தியே ஆகணும். அப்படின்னா பிரயோஜனம் என்ன அப்படின்ட்டு கேள்விக்குறி வச்சாங்க. வேற வாசிப்போம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும் போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கூடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இப்ப நம்ம கிட்ட தேவன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நம்மளால அவங்களுக்கு ஏதோ நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு வர அவங்களுக்கு நம்ம வெறும் வார்த்தையினால பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி அமைச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் அங்கே நிவர்த்தி பெறுகிறதா? இல்ல. அப்ப செய்ய வேண்டியதை செஞ்சாதான் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. அப்ப அது போல நீங்க ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்துடனே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? இன்னொரு கொஸ்டின் பாருங்க. ஆக அவங்களுக்கு தேவையானதை நம்ம வெறும் வார்த்தையினால எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னது மாத்திரம் இல்லாம அதை நம்ம செய்யலன்னா பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேள்வி வச்சாங்க. இதுக்கு உதாரணமா நம்ம கொஞ்சம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு நம்ம பைக்கெல்லாம் பழக்கம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டா எனக்கு பேசிலேயே அட்டாக் பண்ற மாதிரி வாசிப்போம்.
நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். குசையும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. இப்போ அங்க தேவையானது கொடுக்கல அப்படின்னா யூசிலன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா, அதுக்கு உதாரணமா தான் இங்க. அவன் என்னதான் நீங்க குசியும் குடியும் சொல்லிட்டு முழு மனசா சொல்லல அப்படின்னா, சும்மா வாயில சொன்னா அது என்ன பண்ணலைங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. அவருடைய இருதயம் அவரோட இராதாங்க. ஏன்னா சும்மா வாய்மொழி தான் அவர் என்ன சொல்றாரு, குடியும் குடியும் சொல்லி சொல்றாரே தவிர மனசார என்ன பண்ணல. அவங்களுக்கு தேவை நம்ம கொடுக்கணும் குடியும் குசியும் சொல்லிட்டு சொல்லல. சும்மா வாயினால சொல்றாருன்னா அவங்க மனசு என்ன இல்லை, நம்ம கூட இல்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பாருங்க, ஜஸ்ட் ஒரு வேர்டு நினைக்கிறேன். ஒரு நேம் வச்சிருக்காரு, கருணை கண்ணன். சும்மா கொடுத்துருக்க மாட்டார்ல இது பேரு. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் படுவான். நாம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னா, அவன் தன் ஆகாரத்தின் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அவன்கிட்ட இருக்கிறத என்ன பண்றான், கொடுக்குறான். இங்க அவனுக்கு வந்து ஒரு முழு மனசு இருக்கு. இதுக்கு முன்னாடி படிச்ச வருஷத்துல நம்ம பார்த்த மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா, வெறும் வாய்மொழியா வந்து வார்த்தையை சொல்லாம குசியும் குடியும் சொல்லாம இங்க வந்து முழு மனதா வந்து ஆகாரத்தை அவருடைய ஆகாரத்தை கொடுக்கிறான்றதுனால ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். அதே போல நாம கிட்ட தேவை வரப்ப நம்மளால செய்ய முடியும் அப்படின்னா யோசிக்க கூடாது, செஞ்சிடணும். ஒரு மனுஷன் நம்ம கிட்ட வராங்கன்னு வைங்களேன், தேவன் நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு, கை பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம வந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய மனநம்பியமா வாழ்றதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா அது தேவனாலே தான் இருக்கும். நம்மளால அவங்களுக்கு உதவ முடியுன்றதுனாலதான் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாரு, நம்ம கிட்ட கெயிட் பண்ணுவாரு. அப்படி வர அவங்க கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும், மனப்பூர்வமாய் நம்ம கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மறுபடியும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நாம் ரசிக்கப்பட்டோம், மனம் திரும்பணும், பாவம் மன்னிப்பு ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பி உள்ள வந்துட்டோம். ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறோம் மட்டும் சொல்லிட்டு அதுக்கான பலனை நம்ம காட்டல அப்படின்னா அந்த விசுவாசம் அங்க நேராச்சு போனதாக இருக்கிறது. விசுவாசம் அங்க வெளிப்படலை. அப்போ இந்த ஏதோ ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கிறோம். பிசாசுகள் கூட என்ன பண்ணலாம், தேவனுக்கு பயப்பட்டு நடுங்கின்றலாம். பிசாசானவனை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா, மிகப்பெரிய ரோல் இருக்கு. எப்படி தேவன் நம்மளை இந்த கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுங்க, இது படிலாம் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றப்ப நாம மாம்சத்தோட போராடி ஆவியில எப்படியோ பண்ணலான்னு சொல்லிட்டு வரப்ப பிசாசானவன் என்ன பண்ணுவான், சூப்பரா அந்த நேரத்துல வந்து ஒரு எழுப்பாடு எடுத்து கீழே தள்ளி விட்டுருவாரு. ஆக அப்படிப்பட்ட நம்மளை எப்ப விழுகலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற பிசாசானவன் கூட தேவன் மேல என்ன இருக்கு, அவனுக்கு பயம் இருக்கிறது, பயந்து நடுங்குகிறான் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். இது நேராக நாம் வசனத்தை வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிக்கிறோம், படிச்சிருக்கீங்க. மத்திய 8ஆம் அதிகாரத்துல தேவன் வந்து ஒரு இடத்துக்கு போறப்ப பிசாசு மனுஷனை வந்து பிடிச்சிருக்கு. அப்ப பிசாசு என்ன பண்ணுது, தேவன் அங்க வராதுன்றத உண்மையை அறிந்து நீங்க என்ன வந்து காயப்படுத்த வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. அப்ப அந்த இடத்துல நாம வாசிக்க முடியுது, பிசாசு என்ன பண்ணுது, ஆண்டவர் இடத்துல மன்றாடுது, மந்திரிகளுக்குள்ள நாங்க போக அனுமதியும் கேட்குது. அப்ப தேவனுடைய வல்லமை என்பது என்ன என்பதை பிசாசுக்கும் தெரிந்திருக்கிறது. பிசாசு நம்ம தான் வந்து விசுவாசித்தோம் விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி பல தடவை அவருடைய கற்பனைப்படி நடக்க நாம தவறிக்கிற போது உங்களுடைய விசுவாசம் எங்கே நமக்கு கேள்வி வர அந்த பொழுதுல நம்மை சோதிக்கிற பிசாசம் கூட என்ன இருக்கு, பயம் இருக்கு. மன்றாடி கேட்டு தேவனுக்கு பயந்து நடுங்குகிறான் என்பதை நாம் வாசிக்கிறோம். அப்போ பிசாசானவனே அப்படி பயந்து நடுங்குகிறான் என்பதற்க ரசிக்கப்பட்ட நாம விசுவாசத்துல எவ்வளவு வைராக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும், நம்முடைய கிரியைகள் எவ்வாறு வெளியே காண்பிக்க வேண்டும், கிரியையினாலே நம்முடைய விசுவாசத்தை எப்படி நாம் காண்பிக்க வேண்டும், எப்பவுமே அது விசுவாசம் தானே.
அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. பொய்யனா இருக்கிறான். எப்படி? அவரை தெரிஞ்சிருக்கிறோம் என்று சொல்லிட்டு, அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். அவரை தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லி சொல்றோம் வெளியே, அப்ப அதனுடைய நடத்தைகள் நாம காட்டணும். சும்மா தெரிஞ்சிருக்கோம்னா எல்லாரும் நம்பிட போறது இல்லையா? நாம கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு நம்பணும் அப்படின்னா நம்முடைய செய்கைகள் அதற்கு ஏற்றவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் அதுக்கு ஏற்றவனமாக நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை நாம் எப்படி காட்டணும்? எதை பண்ணாத, எதை செய்யாதுன்னு சொல்றாங்க, எதை விட்டு விலகி நடக்கணும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ணாம விட்டு விலகி நடக்கும் போதுதான் நம்முடைய விசுவாசம் கிரியையினாலே வெளிப்படுகிறது. இவ்வாறு நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். பொய்யன் அப்படின்னாலே நாம பிசாசானவனை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்முடைய எல்லா செய்திகளையும் புரட்டுகிறவனும் தேவன் நமக்கு ஒன்று சொல்லியிருப்பாரு, இதுதான் நல்லதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆதியிலே நம்ம வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள், யார் மூலியமா வஞ்சிக்கப்பட்டாங்க? பிசாசானவன் தான் வந்து வஞ்சித்தான். அப்போ பொய்யனா இருக்கிறான். நாம ரட்சிக்கப்பட்ட நாம பொய்யர்களா இருக்கக்கூடாது. மீண்டுமாக நாம் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். நீத்து 1:14. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அறிவுறுத்தப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியைகள் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இங்க யூஸ்லெஸ்ன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த வசனத்துல வராது. எதனால யூஸ்லெஸ் சொல்ல வராது? அவருடைய தேவன் அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். நாம தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்றோம், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவரை நாம அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணிட்டு நம்முடைய செய்கைகளை நம்ம என்னன்னு நம்ம காண்பிக்கிறோம், அதுக்கு சுத்தமா மேட்ச் ஆகாத மாதிரி நம்முடைய நடத்தை இருக்கிறதுனால கிரியையினால அவரை நம்ம மறுதலிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம ஏற்றுக்கொள்ளாம அவரை நாம மறுதலிக்கிறோம். அவ்வாறு மறுதலிக்கிறதுனால கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள் என்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராது. யூஸ்லெஸ் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராது. நாம அப்படி இருக்கக்கூடாது. பிரியமான தேவஜனமே, நாம ரட்சிக்கப்பட்டோமானால் அதற்கேற்ற கிரியைகளை நாம் செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் நாம நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இது நாம வரக்கூடாது. ஏன்னா நமக்கு நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. நாம கிரியையினாலே விசுவாசத்தை காண்பித்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்ப்போம். அநேகமா இப்ப நாம பார்க்க போற அந்த மனுஷனை குறித்து சண்டே கிளாஸ்ல சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப சொன்ன காரியமா தான் இருக்கும். உங்களுக்குலாம் ரொம்ப அத்துப்படியான ஒரு காரியமா தான் இருக்கும். அதை பரவலா 1-2 வசனத்துல அப்படி பார்த்துட்டு போவோம் எப்பவுமே. இப்ப நாம வேர்ட் பை வேர்ட், வசனத்துக்கு வசனமா அந்த வசனங்களை நாம் அந்த நபரை பற்றி நாம் பார்ப்போம். எவ்வாறு அவருடைய விசுவாசத்தை கிரியையினாலே அவர் வெளிப்படுத்தினார், தேவனிடத்துல எவ்வாறு கீழ்ப்படிந்தவராக அவர் இருந்தார் என்பதை நாம பார்க்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல வசனம் 20 22 முடிய நாம் வாசிப்போம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நீங்க நம்ம நோட் பண்ணிக்கலாம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று ரொம்ப அழுத்தி சொல்றாரு. இது இதோட 2வது கேள்விக்குறின்னு நான் நினைக்கிறேன். சரியாதான் சொல்றேன். நாம் இப்ப படிச்சதையே கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நாம் அறிய வேண்டும். 2வது கேள்விக்குறி. அப்போ கேள்விக்குறி வைக்கிறாரு அப்படின்னா அதை நம்ம ரொம்ப உற்று கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. எவ்வாறு நாம காண்பிக்கிறாங்க, யார் விசுவாசத்தை கிரியையினாலே காண்பிச்சாங்க என்பதை குறித்து நம்ம ஃபர்தரா பார்க்கணும். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். யாரு? பிதாவாகிய ஆபிரகாம். ஆபிரகாம் பத்தி எல்லாருக்கும் தெரியும் தானே? இதுதான் நான் சொன்ன சண்டே கிளாஸ்ல சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சாப்டர். நம்ம அவ்வளவு பெருசா பார்க்க மாட்டோம். போதிக்கும் போது அதை சொல்றதுக்கு எனக்கு இருக்கான்னு தெரியல. அவங்க பாயிண்ட் டு பாயிண்ட் வசனங்களை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது முழுசா நம்ம அநேக முறை அந்த வசனத்தை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், வாசிக்க மாட்டோம். கருப்பொருளை மட்டும் நாம பேசி உணர்ந்து கொண்டு அடுத்த அலுவலக வச்சு பேசி நாம கடந்து சென்றிருக்கலாம். இப்போ நம்ம ஆபிரகாமை குறித்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 நாம் வாசிப்போம். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதன் என்று ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அப்போ நமக்கு முன்னாடியே இங்க ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லையா? யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல 20 நம்ம வாசிக்கும் போது என்ன சொன்னாரு? ஆபிரகாம் கிரியையினாலே விசுவாசத்தை காண்பித்தார், நீதிமானாக்கப்பட்டார் என்பதை நாம வாசிப்போம். இப்ப இங்க எப்படி அவர் நீதிமானாக்கப்பட்டார், என்ன கிரியை செஞ்சாரு, எப்படி அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த 22ஆம் அதிகாரம் இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாமை பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தந்தையை கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா தேவனுடைய மனுஷன், தேவனுக்கு மிகவும் கீழ்ப்படிந்த பயந்த ஒரு மனுஷனால வேதத்திலே நாம அவரை பத்தி காண முடிகிறது. ஏன் அப்படி சொல்றாரு? தேவன் சொன்ன எந்த வார்த்தைகளுமே ஆபிரகாம் என்ன பண்ணதில்லை, மறு வார்த்தை கேட்டதில்லை, மறுபரிசீலனை பண்றேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து உற்று பார்த்ததில்லை. கேட்டதை சொன்னதை அப்படியே கேட்டு அதன்படியே நடந்து இருக்கிறார். அதனால அவர் மிகவும் பயந்தவரும் கீழ்ப்படிந்த மனுஷனாக வேதத்திலே காணப்படுகிறார். இப்போ நம்ம இங்க வாசித்த போது கர்த்தர் தேவன் என்ன பண்றாரா, ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆபிரகாம் தேவனுக்கு மிகவும் பயந்தவரும் கீழ்ப்படிகிற ஒரு மனுஷனா இருக்கிற அவரை தேவன் என்ன பண்றாரு? இது முன்னாடியே தேவனுக்கும் தெரியும். ஆபிரகாம் அவருடைய சொல்ல தட்டினதில்லை, அதுபடியெல்லாம் செஞ்சிருக்காருன்னு தேவனுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இவங்க என்ன பண்றாரு? ஆபிரகாமை சோதிக்கும்படியாக தேவன் புறப்படுகிறார். அதை எப்படி சோதிக்கிறாரு? தன்னுடைய ஏக சுதனை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று என்ன பண்றாரு? ஆபிரகாம் கிட்ட கேட்கிறாரு. நாம கொஞ்சம் பொதுவா யோசிப்போம். ஆபிரகாம் தனக்கு 100 வயது இருக்கும் போது ஈசாக்கு பிறகுறார். சயின்டிபிக்கலி நாட் பாசிபிள், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பீரியட்ல அவரை தேவன் என்ன பண்றாரு? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நட்சத்திரங்களை என்ன கொடுமோ, நட்சத்திரங்களை போல உடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் நாம வாசிக்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வதிப்பேன் என்று அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அவர் 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது என்ன பண்றாரு? அவருக்கு பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ இம்பாசிபிள் என்ற டைம்ல கொடுத்து ஆசீர்வதிச்ச எவ்வளவு கஷ்டம் நம்மளுக்கு நம்மளால ஏற்றுக்க முடியுமா? நம்மளுடைய பொதுவான வாழ்வுல இந்த மாதிரி யாரும் சொன்னா நம்ம நம்புவோமா? நம்ப தகாத ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி யாராச்சும் சொன்னா நாம நம்பிக்கையா இருக்க மாட்டோம். முதல் காரியம் என்ன பண்ணுவோம்? இது பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நாம அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அங்க நம்மளுடைய நம்பிக்கையே இருக்காது, அவநம்பிக்கையை தான் நாம காட்டுவோம் தவிர. ஏன்னா அதுதான் உலகத்துல இதுதான் நம்மளுக்கு இப்படிதான் தெரியும், அது பாசிபிள் இல்லதான், இது நம்மளுக்கு இருக்கிற ஞானம். அதை வச்சு நாம என்ன பண்ணுவோம்? அகைன்ஸ்டா பேசுவோம். இது முடியாது, இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் சோதிக்கும்படியாக புறப்பட்டு கேட்ட, அவரை சோதிக்கும்படியாக ஆபிரகாமை கேட்ட விஷயம் என்னவா இருக்கு? அவருக்கு கொடுத்த அந்த ஒரே ஒரு மகனை காலம் சென்ற பின்னர் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த மகன் என்ன கேட்கிறாரு? பலியா கேட்கிறாரு. அப்ப ஆபிரகாம் என்ன சொன்னாரு? இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நேரத்துல எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க கேட்டவங்க கொடுக்கணுமான்னு சொல்லி திருப்பி கேட்டாரா? கேட்கல. இல்ல 3வது வசனத்துல நாம் வாசிப்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேலை கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆக்சுவலா இதை நம்ம ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். முதலாவது அதுல இந்த பலியை எவ்வாறு செலுத்தணும், எங்கே செலுத்தணும், எந்த இடத்துல செலுத்தணும்ன்றது வரைக்கும் என்ன பண்றாரு? அவர் காண்பிக்கும் ஒரு இடம், அதுல ஒரு மலை, அதுல தகன பலியா யாரு கொடுக்கணும்? பிள்ளையை கொடுக்கணும். இவர் நிபந்தனைகள் போடுறாரு. நாம கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டோம்ல. மனுஷர்களாக இருக்க நாம ஏற்றுக்க மாட்டோம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க தான் விசுவாசத்துல ரொம்ப வைராக்கியம் கொள்வாங்க. நேற்று ஒரு காலம் தேவன் சொன்னார்னா அப்படியே கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விசுவாசம் வைராக்கியமானது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என்ன பண்றாரு? சொல்லிட்டாரு. 3வது வசனத்துல ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா எதை பத்தியும் யோசிக்கல. சேவல் கட்டிட்டாரு, 2 வேலைக்காரர்களை கூட்டிட்டாரு, பிள்ளையை எடுத்து வச்சாரு, தகன பலிகளுக்கு தேவையான கட்டைகளை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாரு? அவர் சொன்ன அந்த இடத்தை நோக்கி புறப்பட்டார். இங்க நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கதான் தேவனை அவர் கொடுக்குற மரியாதை, அவருக்கு கொடுக்குற அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறது என்பதை நீங்க நம்ம தெளிவா பார்க்க முடியுது. மறு பேச்சே கிடையாது.
குடும்பத்துல சச்சரவு இல்லை, பரிசீலனை இல்லை, கிளம்பியாச்சு. 4வது வசனத்தை வாசிப்போம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். நீங்க நாம ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடியுது. தேவன் ஆபிரகாம் என்ன கேட்டாரு? மகனை பலியிட கேட்டாரு. அப்போ பலியிடுறது தானே ஃபைனல். ஆனா இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 3 நாள் பிரயாணத்துல அவர் சொன்ன அந்த இடத்துக்கு சென்றடைகிறாரு. அங்க ஏறிட்டு அந்த இடத்தையும் பார்த்துக்கிறாரு. வேலைக்காரர்களை நிறுத்திட்டு ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, நானும் என் பிள்ளையானாலும் அவரிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்ற வசனத்தை எல்லாரும் நோட் பண்ணணும். என்ன கேட்டாங்க அப்படின்னா, பலியிட கேட்டாங்க. அப்போ பலியிட போனார் அப்படின்னா திருப்பி யார் வரணும்? ஆபிரகாம் மட்டும்தான் வரணும். ஏன்னா பலியிட போறது யார? ஈசாக்க. அப்போ இந்த வார்த்தையில நம்ம வாசிக்கும் போது திரும்பி நானும் பிள்ளையானாலும் திருப்பி வருவோம்னு தான் சொல்லப்படுதே தவிர, நான் போய் பலியிட்டு நான் திருப்பி வரணும்னு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல இன்னும் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாம் தேவன் மீது நம்பிக்கையா இருக்கிறார். ஏன் நம்பிக்கையா இருக்கிறாரு? பலியிட கேட்டாரு. பலியிட்ட ஆபிரகாம் மட்டும்தான் திருப்பி வரணும். ஈசாக்க தான் பலியிட போறாங்க. அப்ப ஈசாக்கு திருப்பி வர முடியாது. அப்போ நான் திருப்பி வருவேன் என்று சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். அங்க என்ன படிக்கிறேன்னா, அங்க என்ன சொல்றாருன்னா, வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ தேவன் ஆசீர்வதித்தாரு, அதனாலதான் நமக்கு பிள்ளை கிடைத்தது என்பது ஆபிரகாமுடைய விசுவாசம். அந்த விசுவாசம் இன்னும் ஆபிரகாமுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இப்போ இந்த வார்த்தை இங்க வெளிப்படுது. என்னன்னு, நானும் பிள்ளையானாலும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம், தேவன் பார்த்துக் கொள்வார் என்பதை இன்னும் விசுவாசிக்கிறார் ஆபிரகாம் அப்படின்றத நம்ம இந்த வசனத்துல புரிந்து கொள்ள முடியுது. அடுத்த வசனத்தை நான் வாசிப்போம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பிள்ளை என்ன பண்றாரா, ரொம்ப ஞானமா அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு, பலியிட தான் போறோம், பலிக்கு ஆட்டுக்குட்டி தான் வேணும்ன்றது ஈசாக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, நாம பலியிட போறோம், அவர்தான் பலியிட போறாங்கன்றது பிள்ளைக்கு தெரியல. ஆட்டுக்குட்டி எங்கன்னு சொல்லிட்டு தகவல் கிட்ட கேட்கிறாரு. அடுத்து நம்ம வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். தேவன் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டார். 2வது இடத்துல தேவன் பார்த்துக் கொள்வார் என்று ஃபர்ஸ்ட் எங்க, நானும் அவனும் போயிட்டு திருப்பி வருவோம், அங்க அவருடைய விசுவாசம், தேவன் மீது இருக்கும் நம்பிக்கை, அவர் பார்த்துக் கொள்வார் என்று. இங்கேயும் என்ன சொல்றாரு, மகன் யாரு பலியிட போறாங்கன்னு தெரியாம மகன் என்ன பண்றான், மழையா ஆட்டுக்குட்டி எங்க கேட்கிறப்ப அதையும் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்றாரு. அப்போ வயது சென்ற காலத்திலே தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். இப்போ ஈசாக்கை ஏக சுதனை பலியிடும்படியாக போன அவருக்கு எவ்வளவு ஒரு வெம்பல் இருந்திருக்கும், தகப்பன் இல்லையா? பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய விசுவாசத்தை அவர் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட ஒரு துளி கூட எடுத்து ஒதுக்கி வைக்கல. தேவன் மீது அவருக்கு பட்டுதல் ஆகும் அவருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்து அவ்வளவு விசுவாசத்தை இன்னமும் காண்பிக்கிறார். அடுத்த வருஷத்தை நாம் வாசிப்போம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்த படியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இப்போ கன்க்ளூஷன் வந்தாச்சு இல்லையா? பலியிடும்படியாக என்ன பண்றாரு, கையையும் ஓட்டிட்டாரு. தேவதூதனுக்கு கொடுக்க வரல அப்படின்னா தேவன் சொன்னபடி பலி நிறைவேற்றப்பட்டு இருக்கும். அப்ப இந்த இடத்துல தேவதூதன் என்ன பண்றாரு, குறுக்க வந்து
தடை பண்ணி 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, பிள்ளையாண்டவன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். சர்டிபிகேட் யாருக்கு வருது? தேவதூதன் கிட்ட இருக்கு. எதனால? ஆபிரகாமுடைய நடத்தையினால. என்ன நடத்தை? தேவன் ஆபிரகாமை சோதித்தார். விசுவாசத்தை கொஞ்சம் லைட்டா டச் பண்ணி பார்க்கிறார். ரொம்ப நாள் பிறகு ஆசீர்வதித்து கொடுத்துட்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்படியே அடிக்க சொல்லி கேட்கிறப்ப எங்க நம்முடைய வார்த்தைக்கு சரி கொடுக்குறாங்களான்றது என்ன பண்றாரு? சோதிச்சு பார்க்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம கன்க்ளூஷன்ல பார்க்கறது என்னன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட அவருடைய விசுவாசத்தையும் தேவன் மீது இருக்கிற அந்த பயத்தையும் அன்பையும் விட்டு விலகவே இல்லை. கடைசியில செய்து முடிகிற வரைக்கும் துணிஞ்சிட்டாரு. அப்ப அந்த நேரத்துல லாஸ்டா அவருக்கு தூதன் வந்து நிப்பாட்டி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். இவ்வாறு ஆபிரகாம் கிரியையினாலே அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அப்ப நாம நம்முடைய விசுவாசத்தை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும்? உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, ஜெனரலா சொல்றேன், ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துருவோம். நாம அன்றாட வாழ்விலே இவங்களெல்லாம் நம்ம கடந்துதான் வந்துட்டு இருக்கோம். இவருடைய செயல்கள், இவருடைய பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் நாம என்ன பண்றோம்? கூட சஞ்சாரித்து கடந்து வர்றதுக்கு தேவன் நம்மள உதவி செஞ்சிருக்காரு. என்ன நம்ம பார்க்கணும் அவிசுவாசிகள் கிட்ட அப்படின்னா, வேதத்துல நாம வாசிக்கிறோம், விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் தவிர தேவர்கள் இல்லை, வேற யாரும் வணங்கக்கூடாது அப்படின்றத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ தேவனை அறியாதவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிற அவர்கள் கூட மிகவும் வைராக்கியமாக அவருடைய கிரியினாலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பழைய முறைமையின்படி அவர்களுக்கு என்ன தெரியுமோ விக்கிரகத்தை வணங்குறதுக்கு பூர்வ காலத்திற்கு அவங்களுடைய பெற்றோர்களோ முன்னோர்களோ சொல்லிக் கொடுத்தபடி இன்னாத வரைக்கும் அதை அவங்க வைராக்கியமா செய்யும் போது நமக்காக ஜீவபலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், நாம் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டோம். அப்போ மாம்சத்திலே பல பாடுகள் நமக்காக பட்ட அவரை நாம என்ன கிரியைகள் செய்து நாம எவ்வாறு நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்கிறோம்? நாம எவ்வளவு சத்தமாக நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும் அல்லவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல அவிசுவாசிகள் விக்கிரகத்தை வணங்குறவங்க மாமிசம் சாப்பிட மாட்டேன்னு ஒரு நாள் சொல்ல ஆரம்பிங்க. நம்ம என்னதான் பக்கத்துல உட்கார்ந்து அவங்க டெம்ப்ட் பண்ணாலும் ஒரு டச்சே பண்ண மாட்டாங்க, தொட மாட்டாங்க. இதுவும் அவங்களுக்கு கற்பித்தபடி இப்படிதான் இதை இந்த முறைமையை இப்படிதான் கைக்கொள்ளணும் அவங்களுக்கு சொன்னபடி அவங்க என்ன பண்றாங்க? அது தவறாகவே இருந்தாலும் வேதத்தின்படி அவங்களுடைய பழக்க வழக்கத்தின்படி அதை என்ன பண்றாங்க? மிகவும் சத்தமாய் வைராக்கியமாய் அதை வெளிப்படுத்துறாங்க, செய்யறாங்க. ஆனா நம்ம நேசர்களா இருக்கக்கூடாது. எவ்வாறு கிரையினாலே ஆபிரகாம் கிரையினாலே எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்தினாலும் அவ்வாறு நாமும் தேவன் நமக்கு கொடுத்த கற்பனையின்படியையும் கடலின்படியையும் நடந்து கிரியையினாலே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். நாம வசனங்களை வாசிப்போம். ஆபிரகாமை அழைத்தார் தேவன் இல்லையா? தேசத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை அழைத்தார். தேவனை விசுவாசித்து ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார். அப்போ ஆபிரகாமை அழைத்த தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். நமக்கு என்ன தராரு? நம்மளை எதுக்கு அழைச்சாருன்னு சொல்லிட்டு நாம வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். மகிமை, அவருடைய மகிமையை அடையும் பொருட்டாக சும்மா கிடைக்குமா? ரட்சிப்பை நம்ம அடையும் பொருட்டாகவும் மகிமையை அடையும் பொருட்டாகவும் நம்ம என்ன பண்றாரு? அழைக்கிறார். அப்ப ஆபிரகாமை அழைத்த தேவன் நம்மளையும் அழைக்கிறார். அவருடைய மகிமையோ அவருடைய ரட்சிப்பையும் நாம் அடையும்படியாக நம்மை அழைக்கிறார் என்று அந்த வசனத்துல நாம வாசிக்கிறோம். ரோமர் 6:3-8 நாம வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்முடைய பழைய காரியங்களை என்ன பண்ணிருக்கோம்? பழைய மனுஷனை, பழைய செய்கைகளை, பழைய முறைமைகளை
தேவையற்ற அந்த எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவோம்னா கிறிஸ்துவுக்குள்ளாக பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறைந்து நாம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கோம். அப்ப ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் மிகவும் மறுபடியும் அந்த பழைய முறையிலையும் பழைய காரியங்களை நாம என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் திரும்பக்கூடாது, அதை ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது. சொந்தங்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஏன்னா அவங்க கூட தான் நம்ம இருக்கும்போது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அந்த பழைய முறைகளின்படி அங்க இங்க நம்ம காரியங்களை செய்ய வேண்டியது வரும். அப்போ நம்ம தான் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்மளை பார்த்து தான் அவங்களும் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். நம்மள ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து அவங்களும் என்ன பண்ணணும், மனம் திருப்பி பாவம் அனுப்பிக்கிறது ஞானசானம் பெற்று ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு நம்முடைய செய்கைகளும் நம்முடைய நடத்தைகள் தான் அவர்களை அப்படி மாற்ற முடியுமே தவிர நாம வசனத்தை கேட்டோம் இன்றைக்கு நாம கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு வாரத்தின் முதல் நாளை அவர் தொழுது கொள்ளும்படியாக வந்து வெறும் அவரை தொழுது கொள்ளும்படியாக மட்டுமே அந்த வாரத்தின் முதல் நாளில் மட்டும் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய எல்லா நடத்தைகளிலும் எல்லா நாட்களிலும் நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் அவருடைய கற்பனையின்படியே நாம் நடக்க வேண்டும். அவரை எப்பொழுது நாம் தரித்து கொள்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய கிரியைகள் அவ்வாறு வெளிப்படும். அந்த கிரியைகளை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நாம முன்னாடியே இருக்காத வெளியேற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, நம்முடைய நடத்தையை சரியில்லை அப்படின்னா நாம என்னதான் கிறிஸ்தவர்கள் சொல்லி சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை என்று நாம யாரும் வாசிச்சோம். கிறிஸ்துவ நமக்காக பாடப்பட்டார். வேற நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 20. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறவர்கள் போல மனுஷனுடைய கற்பனைகளின்படி போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கின்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. நாம அந்த உலக வழக்கத்தின்படி நாம மரித்ததுண்டானால் இன்னுமே நாம அதை ஏன் ஃபாலோ பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நாம இன்னும் என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம விட்டுட்டோம், அவரால் கூட நம்ம சிலையில அழிஞ்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. அப்போ நமக்காக பாடுபட்டாவர் மாம்ச உருவம் எடுத்து நம்முடைய பாவங்களுக்காக சிலையில் அறையப்பட்டு மரித்தார் இல்லையா? அப்போ நமக்காக பாடுபட்டு பல பாடுகளை நமக்காக பட்ட அவரை நாம மறுபடியும் பழைய முறையின்படி செய்தோம் அப்படின்னா என்ன பண்றோம், அவருடைய பாடுகள் அதுக்கு வேல்யூ இல்லாம போகுது. அதை நம்முடைய நடத்தையினால அதுக்கு வேல்யூ இல்லாம நாம என்ன பண்றோம், மாற்றுகிறோம் அல்லது ஆக்குகிறோம். வாசிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 16-17. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆதிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம எங்க வாசிப்போம். மாம்சம் ஆவி நாம எதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரோ, மாம்சத்துக்குரிய அந்த காரியங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த கேடான காரியங்களை நம்முடைய மாம்சம் நம்முடைய அவயவங்களை என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுகிறது. நம்முடைய மாம்ச ரீதியான இந்த அவயவங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா தேவையற்ற காரியங்களை செய்ய நம்மளை தூண்டுகிறது. அப்போ மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று போராடுகிறது. போர் செய்கிறது. நாம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எதை வேணுமோ எதை செய்ய வேண்டாமோ அதை நாம முயற்சி செய்து அதுக்கு விட்டு விலகி நடக்கணுமே தவிர வேற யாரும் நமக்கு உதவி செய்ய போறதில்லை. நாமே நம்மளே மாற்றிக்கொள்ளாமல் வேற யாரும் நமக்கு என்ன பண்ண போறதில்லை, அந்த காரியங்களுக்கு வெளியே கொண்டு வர போறதில்லை. நமக்காக பாடுபட்ட அவர் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், இதை செய்யாதே என்ற ஒரு காரியங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா நம்முடைய தலையாய கடமை அதை செய்யாமல் இருக்கிறதும் அந்த காரியங்களிலிருந்து விலகி நடக்கிறதும் அந்த வழிகளிலிருந்து தள்ளி நீக்கிறதும் மட்டுமே தான். அதை செய்யாம நாம அதனோடு கூட நம்ம சஞ்சரித்தோம் ஆனால் நம்முடைய விசுவாசம் நமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலும் நாம் வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் கூட நாம் வாசிக்கலாம். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்கள் அழித்து போடுங்கள். பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இந்த காரியங்கள் தான் வேற எதுவுமே செய்யலாம். நம்முடைய அவயவங்கள் தான் என்ன பண்ணலாம் செய்யலாம்.
நம்மளுடைய அவயவங்கள் தான் என்ன பண்ணுது, இந்த 5 காரியங்களையும் செய்ய தூண்டுகிறது. அப்ப நாம கண்ட்ரோல் பண்ணாம, நாம மாத்திக்காம, இதெல்லாம் வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வந்து நம்மளுக்காக இதெல்லாம் நடப்பிக்காம இருக்கிறதுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இந்த காரியங்கள் நம்மிடத்திலிருந்து தான் பிறப்பிக்கப்படுகிறது. அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு தரையான நிலைமை நம்மளுக்காக இருக்கு. இந்த வருஷத்தை நாம திருப்பி வாசிப்போம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள்னா அது எதை குறிக்கிறது? வேற சொன்ன அந்த காரியங்களெல்லாம் நம்ம நடந்துச்சுட்டே இருந்தோம், அதுல இருந்து நாம விட்டு விலகி நடக்காம இருந்தோம் அப்படின்னா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்பதை நாங்க வாசிக்கிறோம். அப்ப கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் என்ன வருதான், தேவ கோபாக்கினை வருதுன்னு சொல்லிட்டு நாம வாசிக்கிறோம். வேதத்துல நம்மளால வாசிக்க முடியுது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு என்ன பண்றாரா தேவன், புஸ்தகம் ஒன்று வச்சிருக்காராம். என்னன்னு நாம பண்ற எல்லா காரியங்களையும் என்ன பண்றாரு, நோட் பண்ணி வைக்கிறாரு. இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஒரு வழக்குன்னு வரப்ப அந்த வழக்கை நாம இருக்கும்போது அந்த வழக்கை நாம ஜெயிக்கிறதுக்கோ நம்ம உண்டு இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வரதுக்கு என்ன தேவைப்படுகிறது, ஆதாரம் அப்படின்னு ஒன்று தேவைப்படுகிறது. நாம பாவத்தை செஞ்சோம், அவருடைய கற்பனையில்வாய் நாம நடக்கல அப்படின்னா நமக்கு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு ஒரு நோட்டு புத்தகம் போட்டு வச்சிருக்காருல, எல்லாமே எழுதி வச்சு நாம என்ன பண்ணோமோ அதுக்கான கேள்வியை கேட்கிறப்ப நான் இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியாது, வாதாட முடியாது. நாம் ஆகலிக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். ஆகவே தொடாதே, ருசி பாராதே, மாம்ச இச்சைகளின்படி நடக்காது, இப்படி எந்த காரியங்களை நாம் நம்முடைய மாம்சத்தினாலே நாம் உற்பத்தி செய்து அதன்படி நாம் நடக்கிறோமோ அந்த காரியங்களை நாம் விட்டு விலகி அவருக்குள்ளாக நாம் மனம் திரும்பி வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய கிரியையினாலே விசுவாசத்தை காண்பிப்போம். கிரியையினாலே விசுவாசத்தை நாம் காண்பிக்க தேவன் நாமே நமக்கு உதவி செய்வாராக. வாய்ப்பு கொடுத்த பொறுப்புப்பட்ட கிறிஸ்துவின் சபையார் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.